கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண், உன்னுடைய அழகான சிவப்பு கண்கள், தாமரை கண்கள், கமலக் கண்கள், சிறுச்சிறுதே ஒரேடியா நீ கண்ணை திறந்துட்டியானா எங்களுக்கு தாங்காது. அதனாலதான் ஆண்டாள் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ. அவன் கண்ணை மூடி நூட்டாலும் நமக்கு தாங்காது, கண்ணை முழுக்க திறந்தாலும் நமக்கு தாங்காது. அதனாலதான் எங்க கோவில் இருக்கு நீங்க சேவிக்க போனாலும் பகவானுடைய கண்கள் அப்படி முழுக்கவும் திறந்திருக்காது, கண்ணை மூடிட்டு இருக்க மாட்டார், ஒரு முக்கால் திறந்தாப்புல வச்சுருக்காரு இல்லையோ. அப்படின்னா நமக்கு வேண்டிய அளவுக்கு பொறுக்க பொறுக்க இந்த குழந்தைக்கு எத்தனை தாங்குமோ அத்தனை தானே கொடுக்கணும். அதை போலத்தான் கண்ணன் தன் கண்களை மெதுமெதுவே திறந்து செங்கண் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல். ஒரு பக்கம் திங்கள் சந்திரன், இன்னொரு பக்கம் ஆதித்யன் சூரியன். திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல். கண்ணனே உன்னுடைய ஒரு கண்ணு நிலவை போலே குளிர்ந்திருக்கும், மற்றொரு கண்ணு சூரியனை போலே செவந்திருக்கும். அந்த ரெண்டு கண்களாலும் செங்கன் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ அங்கன் இரண்டும் கொண்டு அழகிய கண்கள் இரண்டையும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். தேவரீர் எங்களை பாத்தியானால், என்ன நீ கட்டாட்சித்தாயானால் எங்கள் மேல் சாபம் இழிந்து, நாங்க என்னென்ன சாபம் இது வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கோமோ மொத்த சாபமும் ஒரேடியா போடும். அந்த கட்டாட்சம் நம்ம கிடைச்சதுனால் அப்புறம் மோட்சத்துல விருப்பம் வரும். மெதுமெதுவே அதுலேருந்து முன்னேறப்போ அத்வேஷம், நம்ம இத்தனை நாள் பகவானை வெறுத்து கொண்டிருந்தது மாறும், ஆபிமுக்கியம் அதுவே விருப்பமாக மாறும். அப்புறம் பாகவதர்களோட சத் சங்கம் கிடைக்கும், ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கும், அதன் மூலம் பகவானை அடைந்து விடுகிறோம். அப்ப இது இத்தனைக்கு எது தேவை? விஷ்ணு கட்டாட்சம். விஷ்ணுவனுடைய கட்டாட்சம் கிடைத்ததினால்தான் இந்த நன்மைகள் அத்தனை நமக்கு ஏற்படும். அதை இங்க பிரார்த்திக்கிறாள்.